படம் பார்க்க தியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஆடியன்ஸ் அதிகமா வரும்னா அந்த படத்தை அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணோம். அதுக்கு மெயின் சப்போர்ட்டா இருக்கிறது ஆடியோ லான்ச் தான். ஆனா ஆடியோ லான்ச்சுக்கும் சூர்யா சாருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ட்ராக் பண்ணவங்க தமிழ்நாட்டுல எந்த நடிகர் இருக்கான்? கங்குவா படத்துல 2000 கோடி டாபிக் மட்டும் வரல அப்படின்னா அந்த படம் இவ்வளவு நெகட்டிவிட்டி போயிருக்குமான்னு ஒரு டவுட். கங்குவா படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த படத்து மேல நெகட்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி கதையும் சொதப்பவும் டோட்டலா படத்தை முடிச்சு விட்டாங்க. இப்ப சேம் ப்ராப்ளம் சிவகுமார் சார்னால மெட்ரோ படத்துக்கு வந்துருச்சு. சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டுல எந்த நடிகர் இருக்கான்? எனக்கு என்னவோ சூர்யா சாரை சுத்தி இருக்கிறீங்க தான் சூர்யா சாரை காலவாரி விடுறாங்கன்னு தோணுது. ஆனா இதுக்கு சூர்யா சார் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொறுப்பேற்று தான் ஆகணும். ஏன்னா அவங்க உங்களை வசத்துறன்னு சொல்லி மத்தவங்களை மட்டம் தட்டுறாங்க சார். நீங்களே யோசிச்சு பாருங்க, 6 பேக் வந்து ஒரு கதைக்கு தேவைன்னா வைக்கலாம். ஆனா என் பையன் 6 பேக் வச்சுட்டான், வேற எவன் வச்சான். அவங்க தமிழ்நாட்டுல எந்த நடிகர் இருக்கான்? இப்படி எல்லாம் பேசவே கூடாது சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா வாரணமாயிரம் 2008 நவம்பர் மந்த் வந்துச்சு. ஆனா அக்டோபர் மந்தே சத்தியம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல விஷால் சார் 6 பேக்கோட தான் வந்திருந்தாரு. இப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவாரு உங்க சிவகுமார் சார்? பண்ணிருக்காங்களா?